புதுக்கோட்டையில தான் தங்கச்சி ரொம்ப நேரமா போன் யூஸ் பண்றத பார்த்த அண்ணன் அந்த போனை புடுங்கி உடைச்சு போட்டிருக்கான். உடனே அந்த தங்கச்சி கோவப்பட்டு போய் கிணத்துல குதிச்சிருக்கு. இதை பார்த்த அண்ணன் உடனே தங்கச்சியை காப்பாத்த தானும் கிணத்துல குதிச்சு காப்பாத்த முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு உங்க கையில இருக்க மொபைல் எவ்வளவு அவசியம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு பொழுதுபோக்குக்காக உங்க கையில வந்த மொபைல் இப்போ உங்க பொழுது முழுவதையும் அதுதான் வச்சிருக்கு. ஒரு சின்ன பையன் கிட்ட இருக்க மொபைல நம்மளால அவ்வளவு சாதாரணமா வாங்கிட முடியாது, அவங்க பேரண்ட்ஸாவே இருந்தா கூட. ஏன்னா அது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இருக்க குழந்தைகளுக்கு பொறுமையா இருக்க யாருமே கத்து தரது இல்ல. மாலை பொழுதுல விளையாட்டை குறைச்சு மொபைல் யூஸ் பண்ற நேரத்தை அதிகப்படுத்தி அவங்க சிந்திக்கிற திறனை பேரண்ட்ஸான நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு கெட்டு போறதுக்கு முழு காரணமா இருக்கீங்க. அடம்பிடிச்சா மொபைல், பைக் எல்லாமே இப்போ ஈஸியா கிடைக்கிறதுனால அவங்களும் இதை திரும்ப திரும்ப பண்றாங்க. உங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் உங்க கையில தான் கொஞ்சம் புரிஞ்சு இந்த வீடியோ பாக்குற நம்ம உறவுகள் பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடுங்க. அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுத்தி திறம்பட செயல்பட வைங்க. அவங்கள படிக்க வைக்கிறது மட்டும் இல்ல நம்மளோட கடமை, அவங்களோட மனசை ஒரு நிலையா வச்சுக்கிறதும் நம்மளோட கடமை தான்.